வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சத்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் தோசை. இந்த சத்தான அவல் தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அவல் அரை கப் எடுத்துக்கோங்க. அதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த அவலை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் ரொம்ப மீடியமாக இருக்க அவல் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப லேஸாக இருக்க அவல் எடுத்துக்கலாம். இந்த மீடியமாக இருக்க அவல் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து இட்லி அரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. அரை கப்பு அவலுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கணும். இட்லி அரிசியும் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ ஊற வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் இட்லி அரிசியை. 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அவல் பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு. இதில் தண்ணி இருந்துச்சுன்னா அதை அப்படியே அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இட்லி அரிசியில் இருக்க தண்ணியும் ஃபுல்லாக வடிகட்டிட்டு இப்போ இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து தான் நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். இட்லி அரிசி 2 மணி நேரமும் அவல் 1 மணி நேரமும். இப்போ இதிலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக அரைக்க வேணாம். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம அரைச்சிருக்க மாவுலையே நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்ல சின்னதாக நறுக்கிய வெங்காயமும் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாவை பெரிய பெரிய பீஸா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இது மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து அரைக்காமல். இப்போ பாருங்கள், மாவோட பதம் பாருங்கள். ரொம்ப தண்ணியாக ரவை தோசை மாதிரி பதமும் இல்லை, நம்ம இட்லி மாவு பதமும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு பதம் கண்டிப்பாக இருக்கணும். இதோடையே நம்ம அரைச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கேரட்டை இது மாதிரி நல்லா துருவிக்கோங்க. இப்போ கேரட் நான் 1 கேரட் எடுத்திருக்கேன். அது இது மாதிரி துருவி இப்போ இந்த மாவுலேயே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கேரட்டையும் துருவின கேரட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிட்டுருக்கு. கடைசியாக இதில் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அவல் தோசைக்கான மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் மாவு உள்ளேருந்து வெளியில் ஊற்றணும். இப்போ பாருங்கள், மாவோட பதம் இது மாதிரி இருந்தால் தான் நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதிலையே நம்ம எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ இதை மூடி வச்சு இந்த தோசையை நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அவல் தோசை. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த தோசை ரொம்ப சத்தானதும் ரொம்ப சுலபமாகவும் செய்யக்கூடிய ரொம்ப சுவையான தோசை. இப்போ இந்த தோசைக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனான சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் 5 சிவப்பு மிளகா, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதிலையே நம்ம பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இதோட 2 தக்காளி நறுக்கிய 2 தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி தோசை இட்லி ரெண்டுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது. இப்போ பாருங்கள், அவல் தோசைக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனான தக்காளி சட்னியும் செஞ்சுட்டோம். இப்போ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான சத்தான தோசை. குழந்தைங்களும் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.